Welcome to Target 190 IAS Academy. If you like this video, please subscribe, like and share this video. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டாண்டர்ட் 9ல் டேர்ம் 1ல் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் லெசனில் இருக்கிற 1 மார்க்ஸ் எல்லாமே நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், 2 மார்க்ஸு, ப்ரீஃப்லி கொஷின்ஸு, ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். ஸோ நமக்கு லெசன் நேம் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் அண்ட் த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் மெஷர்மெண்ட். மெஷர்மெண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ டிட்டர்மினேஷன் ஆஃப் தி சைஸ் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் சம்திங். செகண்ட் கொஷின் டிஃபைன் ஸ்டாண்டர்ட் யூனிட். பேஜ் நம்பர் 2. த ஆன்சர் இஸ் பேஜ் நம்பர் 2. Standard quality, it is defined as a specific magnitude of a physical quantity that has been adopted by law or convention. Third question, what is the full form of SI system? The answer is in page number 2. SI, International System of Units. Fourth one, define least count of any device. The answer is in page number 7. The smallest length which can be measured by meter scale is called least count. Next one, fifth question. What do you know about pitch of screw gauge? So the answer is in page number 12. The pitch of the screw is the distance between two successive screw threads. It's also equal to the distance traveled by the tip of the screw for one complete rotation of the head. Sixth one, no ruler cannot measure the diameter of a thin wire of length 2 meter using the ruler from your instrument box. The answer is in page number 11. With the screw gauge, it is possible to measure the diameter of the thin wire. Next we move on to the 8th Roman short answer type. First one, write the rules that are followed in the writing the symbols of units in SI system. The answer is in page number 7. ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலி பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் நேம் ஆஃப்டர் சயின்டிஸ்ட் ஆர் நாட் ரிட்டன் வித் த கேபிட்டல் இனிஷியல் லெட்டர். ஸோ நம்ம இனிஷியல் லெட்டர் பார்த்திங்கன்னா நம்ம சயின்டிஸ்ட் நேமாக இருந்தால் நம்ம கேபிட்டல் லெட்டர் எழுதக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது சயின்டிஸ்ட் ஷுட் பி ரிட்டன் பை த இனிஷியல் கேபிட்டல் லெட்டர். ஆனால் நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சயின்டிஸ்டோட நேம் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 10 ரூல்ஸஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தா 10th பாயிண்ட், the numerical value of physical quantities should be written in scientific form. Example, the density of the mercury should be written as 1.36 into 10 to the power of 4 kilogram meter power minus 3, not as 13600 kilogram meter power minus 3. Second question பார்த்தீங்கன்னா write the need of a standard unit. Page number 2ல பார்த்தீங்கன்னா இதுக்கோட ஆன்சர்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. So in earlier time, different unit systems were used by people from different countries. But at the end of a Second World War, there was a necessity to use worldwide system of measurements. Hence, SI, International System of Units was developed and recommended by General Conference on Weights and Measures in 1960 for international usage. So next we move on to the third question, differentiate mass and weight. மாஸுக்கும் வெயிட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மாஸ் fundamental quantity, weight derived quantity. Mass has magnitude alone, scalar quantity has magnitude and direction vector quantity. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாஸுக்கும் வெயிட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 டிஃப்ரென்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 6 டிஃப்ரென்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் யூனிட் கிலோகிராம். இது வந்து நம்ம வெயிட் பார்த்திங்கன்னா நியூட்டனில் மட்டும்தான் சொல்ல முடியும். ஸோ நம்ம இப்போ தினமும் எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மாஸ் தான், இட்ஸ் யூனிட் இன் கிலோகிராம். ஸோ இந்த 6 பாயிண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா தேர்ட் கொஷனுக்கான ஆன்சர். What is the measuring unit of the thickness of a plastic carry bag? ஆன்சர் பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 12ல் கொடுத்துருக்காங்க.
Answer: least count of a screw gauge. The distance moved by tip of the screw for a rotation of one division on the head scale is called the least count of the screw gauge. Least count of the instrument is equal to value of one smallest pitch scale reading divided by total number of head scale division. LC is equal to 1 by 100 is equal to 0.01 mm. ஸோ ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸசைஸ் தான். ஸோ ஹவ் வில் யூ மெஷர் த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் அ வெர்னியர் கேலிப்பர். ஸோ வெர்னியர் கேலிப்பரில் எப்படி வந்து லீஸ்ட் கவுண்ட் வந்து மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் கொடுக்குற எக்ஸசைஸ். ஸோ கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு கமெண்ட் பண்ணணும். ஸோ நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ நம்ம போட்டு பார்க்கும்போது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சர் டைப் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பிளைன் அ மெத்தட் டு ஃபைண்ட் தி திக்னஸ் ஆஃப் அ ஹாலோ டீ கப். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிளேஸ் தி டீ கப் பிட்வீன் 2 studs, rotate the head until the tea cup is held firmly but not tightly with the help of a ratchet. Note the reading of the pitch scale crossed by the head scale and the head scale the division that coincide with the pitch scale axis. The thickness of the tea cup is given by PSR plus CHSR. Repeat the experiment different positions of the teacup. Tabulate the readings. The average of the last column reading give the thickness of the teacup. ஸோ நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸை இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டீக்கப்போட மெஷர்மெண்ட்ஸை எடுக்க முடியும், திக்னஸையும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹவ் வில் யூ ஃபைண்ட் தி திக்னஸ் ஆஃப் அ 1 rupee காயின். ஸோ 1 rupee காயினோட திக்னஸை நீங்கள் எப்படி வந்து எடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் அதுக்கான ப்ராசஸ் தான் நம்ம இதுக்கும் எடுப்போம். ஸோ இங்கே டிட்டர்மைன் த பிட்ச் ஸ்கேல், த லீஸ்ட் கவுண்ட் அண்ட் த 0 error ஆஃப் த ஸ்க்ரூ காஜ். ஃபஸ்ட்டு வந்து 0 errorல இருக்கணும். அதுக்கப்புறம் காயின் 2 ஸ்டெப்ஸுக்கு நடுவில் வந்து காயினை வந்து ப்ளேஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு வரும்போது நம்ம கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்ன பசில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி. கண்டிப்பாக இதில் கண்டிப்பாக 10 words இருக்குது. ஸோ என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 6. ஸோ இந்த ஆக்டிவிட்டி 5 and 6 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பட் எனக்கு ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணணும். ஐ வில் செக் இட் அவுட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 marks அண்ட் ரீஃபை கொஷின்ஸ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ ஆன்சர்ஸ் எதுலேருந்து இருக்குது, எது மட்டும் படித்தா போதும் அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.